Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு வந்து நம்ம tutorial videosல அடுத்த stitch பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம chain stitches பார்த்திருக்கோம். அதில எப்படி sharpness பண்ணனும், அதில எப்படி end knot பண்ணனும் இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து வெறும் chain stitch வச்சு fill பண்றது. Fillingக்கு வந்து நிறைய type of stitches யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது வந்து chain stitch மட்டுமே வச்சு fill பண்றது. நான் இப்ப சொல்ற மாதிரி first ஒரு சின்ன திலகம்ல செஞ்சு காட்றேன். First வந்து shape எடுத்துக்கலாம். திலகமோட shape வந்து கரெக்ட்டா அந்த ஷார்ப்னஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஷார்ப்னஸ் கொண்டு வந்து டைட் பண்ணிட்டு சைடுல லாக் போட்டு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் திலகம் முடிச்சிடலாம். அடுத்து இங்க வந்துட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லா இத ஒட்டி உள்ள போடணும். இன்னர் லைன் திலகம் ஒட்டி உள்ள போடணும். கேப் இருக்க கூடாது. ரெண்டு செயின் ஸ்டிட்ச்க்கு நடுவுலயும் கேப் இல்லாம நல்லா நெருக்கமா போட்டுட்டே வரணும். இது ரொம்ப நெருக்கம் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படினா ஏற்கனவே இருக்கிற செயின் ஸ்டிட்ச் இருக்கு இல்லையா, இது லேசா இப்படி தள்ளி விட்டு இதுக்குள்ள ஸ்டிட்ச் போடலாம். நீ தள்ளினா லைக் இத மட்டும் மூவ் பண்ணனும். ஏற்கனவே இருக்கிற செயின்குள்ள போட்டாதீங்க. இத மூவ் பண்ணிட்டு போட்டிங்க அப்படினா வந்து நல்ல நெருக்கமா வரும் ஸ்டிச்சஸ் நமக்கு. அது மாதிரி இப்ப செகண்ட் திலகம் போடும்போதும் மறுபடியும் அந்த ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி நல்லா டீப்பா டைட் பண்ணிட்டு சைடுல ஸ்டிட்ச் போட்டு கொண்டு வரணும். சோ ஒரு தடவை நம்ம திருப்பும் போதும் ஒரு செயின் ஸ்டிட்ச் லைன் போடும்போதும் நம்ம வந்து அந்த ஷார்ப்னஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்பதான் வந்து அந்த இடத்துல கேப் வராது. ஜெனரலா இந்த மாதிரி நெருக்கமா செயின் ஸ்டிட்ச் போட்டு ஃபில் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிற ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துரும். கேப் இல்லாம நல்லா வந்துரும். ஆனா வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கர்வ்ல மட்டும் கேப் வரும். இப்போ நீங்க இத ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கர்வ்ல மட்டும் உங்களுக்கு கேப் வரும். இதெல்லாம் நல்லா நெருக்கி வரும். இங்க மட்டும் வரும். அது வந்து நீங்க மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணி இது தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த கேப் தெரியாது. ஸ்டிச்சஸ் வந்து சின்னது பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சுக்கும் இந்த மாதிரி போட்டு இதை டைட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச் டைட் பண்றத ஜஸ்ட் இழுத்துக்கோங்க. நீட்ல வந்து லைட்டா இழுத்துட்டு அடுத்த ஸ்டிச் இப்படி போடும்போது கேப் இல்லாம கரெக்டா வரும். சோ இதே மாதிரி அடுத்தடுத்த லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடலாம் திலகம் ஃபுல்லா. சோ மறுபடியும் சொன்ன மாதிரியும் இந்த ஷார்ப்னஸ் எடுக்கும்போது நல்லா உள்ள டீப்பா தள்ளி எடுக்கணும். ஸோ கர்வ் வரும்போது ஸ்டிச்சை வந்து டைட் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணும்போது அப்படியே துணியே ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சுருங்கி வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது அப்படி ஆகாது. நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா வந்து அது சுருக்கம் வராது. அது மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன மோட்டிஃபாக போட்டு பாருங்கள். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிஃபோட சைஸ் பெருசு பண்ணுங்கள். இப்போ சென்டர் வரைக்கும் வந்தாச்சு இல்லையா, மறுபடியும் உள்ளேயும் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இங்கே வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபில்லிங். செயின் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது ஷேப்பில். இப்போ திலகம் ஷேப்பு அண்ட் வேறு என்ன ஷேப்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வெளியிலேருந்து அவுட்லைனை கொடுத்துட்டு அந்த அவுட்லைனை ஃபாலோ பண்ணி உள்ள போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லிங் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு டாட் ஒரு சின்ன ரவுண்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் போட்டு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது இது 1 2 3 3 ஸ்டிச் போட்டு நடுவில் கேப் இல்லாமல் பண்ணிட்டு இதை சுற்றி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு கேப் வர்றதுக்கான சான்ஸ் இருக்காது. நல்லா நெருக்கமாகவே வரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து செயின் ஸ்டிச் நல்லா வந்துருச்சு எனக்கு அப்போனா அடுத்தடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஏன்னா செயின் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது அது ஒரு மாதிரி வரும். அதுவே நீங்கள் ஷேப்ஸில் கர்வ்ஸில் போடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். என்னன்னா வந்து டைரக்ஷன்ஸ், நீடலோட டைரக்ஷன், உங்கள் கை மூவ் பண்ணுற டைரக்ஷன் இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்ப வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸில் எல்லா ஷேப்ஸ்லையும் ஒரு ஷேப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.
அப்புறம் ஸ்டிச்சஸோட சைஸ் அதை வந்து ஒரு மீடியம் ஒரே சைஸாக பெருசுனா ரொம்ப பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே போட்டு பாருங்க. அப்போ தான் அடுத்து வந்து சின்னது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவனாக வரணும். அது மாதிரி த்ரெட்டு வந்து கீழே இருந்து ஃப்ரீயாக வரணும், ஸ்ட்ரக் ஆகாமல் வரணும். அப்படி வருது அப்படின்னா தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ த்ரெட்டு பாருங்களேன், ஃப்ரீயாக வரும், நமக்கு ஸ்ட்ரக் ஆகாது, எங்கேயுமே பிரேக் ஆகாமல் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் பர்ஃபெக்டாக வருதுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற இடத்துலலாம் வந்து செயின் ஸ்டிச்சை மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் இப்போ நம்ம டியூட்டோரியல்ஸ் பார்த்து கற்றுக்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நிறைய இருக்கும். ஸோ கிடைக்கும் போதெல்லாம் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்ஷன் நல்லா வரும். இப்போ அடுத்து வந்து இது வந்து ரெண்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேப் எடுத்து அந்த ஷேப்பையே ஃபாலோ பண்ணி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் ஆஃப் ஃபில்லிங் வெறும் செயின் ஸ்டிச் வச்சு பண்ணுறது, அது வந்து ஒரு மேங்கோ ஷேப்பில் போட்டு காட்டுறேன். சின்னதாக ஒரு மேங்கோ போட்டுக்கலாம். இதுவும் செயின் ஸ்டிச் வச்சு தான், ஆனால் வந்து ஷேப் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஜென்ரலாக வந்து மேங்கோவில் வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு மாதிரி க்ராஸில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். க்ராஸில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த இடம் வரைக்கும் போட்டுட்டு அடுத்து வந்து கீழே ஒரு ஸ்டிச்சு போட்டு மறுபடியும் சைடில் மேலே போகணும். ஓகேவா? இது வந்து வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது. ஆனால் செயின் ஸ்டிச் தான், ஸ்டிச்சு வந்து செயின் ஸ்டிச் தான். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணுறோம். சைடில் வந்து ஒரு மாதிரி அங்கே டர்ன் பண்ணும்போது பாருங்கள், சைடில் ஒரு ஸ்டிச் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் அடுத்த லைன் போகணும். மறுபடியும் சைடில், அதாவது அந்த டேர்ன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணாமல் சைடில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ அப்படியே திரும்பணும்னா இப்படி திரும்புவோம், அப்படி திரும்பினா இந்த இடத்துல வந்து செயின் தூக்கும் இங்கே. ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா திருப்பணும். இதுவுமே நல்லா நெருக்கமாக பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஜென்ரலாக பீகாக்கோட ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபில் பண்ணும்போது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அதோட ஹெட் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே ஒரு ரவுண்டாக இருக்கும், கீழே கொஞ்சம் கழுத்து பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஒடுக்கமாகும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக தெளிவாக தெரியும் நமக்கு. ஸோ இந்த மேங்கோ ஃபில் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, 2 வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஃபில்லிங், அதாவது அவுட்லைன் எடுக்காமல் ஃபில் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம அவுட்லைன் ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மேங்கோவுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த ஷேப்ஸ் பண்ணும்போது இந்த ஓரத்தில் நீங்கள் டேர்ன் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை, ஒரு சில இடத்துல நாட் போட்டு பண்ணுவோம். ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச்சுக்கும் நாட் போடுவோம், ஒரு லைனுக்கும். அப்படி பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த நாட் கொஞ்சம் பிசுறு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸ் அந்த லாஸ்ட் அவுட்லைன் வந்து லாஸ்ட்டாக போடுறது ரொம்ப நீட்டாக வரும், நமக்கு ஷேப் கரெக்டாக எடுத்து பண்ண முடியும். இப்போ நம்ம அவுட்லைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங் பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்லைனுக்கும் இந்த ஃபில்லிங்க்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன கேப், ஒரு ஹோலாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஷேப்போட ஃபில்லிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபில்லிங்கில் 2 டைப் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஒன்று வந்து ஷேப் ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஃபில் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் மோட்டிவ்ஸ் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள்.
இப்போ ஹோம்ஒர்க் வந்து ஒரு சின்ன பீகாக் டிசைன் போடலாம். இந்த பீகாக்ல வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா சொல்கிறேன். ட்ராயிங் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம தமிழில் வந்து ரெட்டைக்கொம்பு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்படி வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. ஒரு சின்ன சி மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மேங்கோ, படுக்கவசமாக ஒரு மேங்கோ போட்டிங்கன்னா அழகான ஒரு பீகாக்கோட பாடி போர்ஷன் அண்ட் ஹெட் போர்ஷன் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இதோட பீக் அண்ட் இதோட தோகை இங்கே வர மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அடுத்து ஒரு கொம்பு, இங்கே ஒரு பார்ட்டிஷன். எப்பவுமே வந்து பீகாக்கோட ஹெட்ல இருந்து இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் கொடுப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி டிராயிங் தான் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபில்லிங் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி, வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் லைன்ஸ், இங்கேருந்து செயின் ஸ்டிச் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போட்டு நாட் போட்டுருங்க. மறுபடியும் இங்கேருந்து செயின் ஸ்டிச் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நாட் போட்டுருங்க. பட் இதுக்கு நடுவில் கேப் விட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக. ஏன்னா இது வந்து வெறும் நெருக்கமாக போடுற செயின் ஸ்டிச் லைன், இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுறது. ஸோ கேப் விட்டு பண்ணும்போது அங்கங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து இங்கே வந்து நாட் போட்டுக்கோங்க. அடுத்த லைன் ஒன்று ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. ஸோ இது வந்து கேப் விட்டு விட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இது வந்து கோல்டு ஜரியில் இந்த லைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கேப்பில் வந்து கலர் ஜரி யூஸ் பண்ணி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அது வந்து நெருக்கமாயிடும், உங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஷேப் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்பில் போட்டுட்டு மறுபடியும் அடுத்து இந்த லைன் இப்படியே வரணும். இப்படி வந்துட்டு இது இப்படி ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஷேப், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுறது. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டயகனல் லைன்ஸ் போட்டுக்கோங்க, கேப் விட்டு விட்டு. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் கேப் விடுங்க. இதில் வந்து கேப் வந்து இடையில ஒரு செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப்பு, இதில் வந்து 2 செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைனாக, அதாவது இப்போ இந்த லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடிச்சு போட்டுருணும், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடிச்சு போட்டுருணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ரிவர்ஸ்னால் இந்த சைடு. ஸோ வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியவும் ஒரு பீகாக் ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன வேரியேஷன் காட்டலாம் அப்படின்னா, ஜரி வந்து கலர் ஜரி யூஸ் பண்ணுங்கள் மாற்றி. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க அப்படின்னா, கோல்டு செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க அப்படின்னா உள்பக்கம் வந்து ஒரு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல் பீகாக்குமே நீங்கள் கோல்டு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள எல்லாம் வந்து கலராக ஜரி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஸோ வெறும் ஜரியும் செயின் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு பீகாக் மட்டும் நம்மளால போட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இது. அவுட்லைன், அதாவது நீங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுக்கும்போது டபுள் லைனாக கொடுங்க. டபுள் அவுட்லைன்ங்கிறது எப்படின்னா, இப்போ இங்கே செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை ஒட்டியே அடுத்து இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் வரணும். 2 செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் கேப் இல்லாமல் இதை ஒட்டியே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னைக்கு வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதோட ஃபில்லிங்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ண ஒரு பீகாக் மட்டும் ட்ரை பண்ண போகிறீங்க. இது போக உங்களுக்கு வேறு ஐடியாஸ் வந்தால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஃபில்லிங் வித் செயின் ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.